ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஒரு குச்சி கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்ற ரெசிபி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு கொடுத்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் சேர்த்து வணக்கிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வணக்கிக்கலாம். அது வணங்குறப்ப வணங்கிக்கிட்டு இருக்கட்டும். குச்சி கருவாடு க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹீட் வாட்டரில் குச்சி கருவாடு போட்டு தலையெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிட்ட பிறகு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு தூள், அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மசால் வாசம் போகிற வரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் மசால் வாசம் போகிற வரை விட்டுக்கலாம். விட்டுட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் புளி சைஸுக்கு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதே தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சிட்ட பிறகு குச்சி கருவாடை சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெந்தால் போதும். கருவாடு ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். எனக்கு கொஞ்சம் கட்டியாக வரணுனால கட்டியாக வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றிட்டு கிளறி விட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.